கெமுமாக்கி ஆப்புக்கு ஹட்டோரி வாங்குவானா? டிங் டிங். தலைய காணோம். ஆஹா, கையும் இல்லையா? பயத்துல பாத்ரூம் வருது. இந்த போன் இப்பதான் வரணுமா? ஹலோ, யாரு பேசுறது? கெனிச்சி, நான் தான் அப்பா பேசுறேன். எங்க பாஸ் வீட்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டெண்ட் பண்ணியே ஆகணும். அதனால ட்ரை கிளீன் கொடுத்துருக்கிற கோட்டை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல குடுக்க சொல்லு. ஓகேப்பா, உங்க கோட்டை ட்ரை கிளீனிங்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை நான் செய்யறேன், கவலை விடுங்க. வச்சுட்டேன். ஏய் ஷின்சோ, இன்ட்ரெஸ்டா டிவி பாக்கும்போது இப்போ நீ வெளிய போச்சுடா கெஞ்சி. அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. வெளிய நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றான். சீக்கிரமா மம்மி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் போனாங்க கிளிகிளி, சீக்கிரம் போனாங்க கிளிகிளி, கிளிகிளி கிளிகிளி கிளிகிளி. டிங் 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 டிங். என்னம்மா இவ்ளோ ஸ்வெட்டரா வாங்கி அடுக்குறீங்க? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? குளிர்காலம் வரப்போதுல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்போ ஆஃபர்ல போட்டிருக்காங்க. டிங் 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 டிங். உங்க வீட்ல உள்ள பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புது டாய்லெட் பேப்பர் தருவோம். அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய பழைய பேப்பரை கொடுத்தீங்கன்னா புது டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. மக்கள் தேவைக்காக என்றும் எங்கள் சேவை. வாங்க வாங்க. பேப்பர் குட்டா புது டாய்லெட். அட்டிட்டோ, அவன் சொன்னதை மறந்துட்டேன். நீ என்ன பண்ணது இப்போ? அட்டிட்டோ, எதுவுமே ஞாபகத்துல இல்லையே. சிச்சிமாடு, உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா? என்ன கேக்குறியா? தெரியாது. அப்படின்னா அப்படி செய்யலாம். நீ நேரா வீட்டுக்கு போய் இது என்னன்னு கேட்டு வரியா சிச்சிமாடு? ஓகே ஓகே. சீக்கிரமா வா. கபடி 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 கபடி. அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். ஓகே. கபடி 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 கபடி. மேடம், சாக்லேட் ரோல் வாங்கிக்கங்க, உண்மையிலே நல்லா இருக்குது. என்னது சாக்லேட் ரோலா? பறந்து போச்சா? அச்சச்சோ. கபடி 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 கபடி. ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டை விளையாடுங்க. நான் ஒண்ணு வரும்போது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதாட்டா இருக்கணும். கபடி 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 கபடி. சென்சோ, இத வாங்கிக்கோ. ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு வரணும். இப்ப புஞ்சிச்சு வா சித்திரம். போலாம் போலாம் போலாம். யுமிகோ, உன் கூட சேர்ந்து இந்த மாதிரி வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? வழி விடு வழி விடு. கபடி 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 கபடி. முக்கியமான வேலை இருக்கு. என்ன ஷின்சோ, ஏதாவது பிரச்சனையா? அப்பா அவரோட ஆபீஸ்க்கு ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி மம்மி கிட்ட சொல்ல சொன்னாரு. அதான் அம்மா கிட்ட சொல்லாமன்னு நானும் சிச்சிமாரு போயிட்டு இருக்கோம். வத்தா? அப்படியே ஷின்சோ. சரி, இப்பவே மணி 4 ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா கிளம்பு, இல்லனா லேட் ஆயிடும். சரி வரேன். ஏய் ஷின்சோ, ஒரு நிமிஷம் நில்லு. கெமுமாக்கி, ஷின்சோக்கு பதிலா நீ போய் சொல்லிட்டு வரியா? என்னது, நானா? ஆமா, அவன் ரொம்ப சின்ன பையன்ல, போறதுக்குள்ள லேட் ஆயிடும். கெமுமாக்கி, நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே, எனக்காக இத ஒரு ஹெல்ப் பண்ண மாட்டியா? ச்சே, எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்த, கெடுக்கிறதுக்குனே வந்துட்டான் பாவன். ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இந்த வயசுல அவர் என்னதான் பண்ண போறாரோ? ஆபீஸ்ல ஏதாவது போட்டியோ? இந்த வயசுல ஆபீஸ்ல ட்ரைனிங் எடுத்து ஒலிம்பிக்ல ஓடி தங்க பரிசா வாங்க போறாரு. மனுஷன் நிம்மதியா இருந்தா யாருக்குமே பிடிக்காதுப்பா. அடடே, அட்டோரி கூட இங்கதான் இருக்கானா? இன்னைக்கு நான் அட்டோரி கிட்ட விளையாடுற விளையாட்டுல வீட்டுல என்ன திட்டு வாங்க போறான் பாரு. அட்டோரி. டிங் டிங். நீயா? என்ன இன்னைக்கு என்கிட்ட சண்டை போட வந்திருக்கியா கெமுமாக்கி? அட்டோரி, புத்திய மட்டும் தீட்டு, கத்திய தீட்டாத. நான் ஒரு மெசேஜ் சொல்லதான்பா இங்க வந்தேன். டென்ஷன் ஆகாத. அதுவும் உங்க அப்பா தான் சொல்ல சொன்னாரு. என்ன சொல்ல சொன்னாரு? அது ஒண்ணும் இல்லப்பா, உங்க அப்பாவோட கோட்டை ஒரு 5 மணிக்கு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. வேற ஒண்ணும் இல்ல, ஏதோ அர்ஜென்ட்டா. ஓகேப்பா, நான் கிளம்புறேன். கோட்டை மறக்காம எடுத்து போய் கொடுத்துரு, சரியா? அம்மா, அது வந்து பையன் மாட்டினான். ஓ அப்படியா? அப்ப நீ ஒண்ணு பண்ணு ஹட்டோரி. இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் நாம வீட்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பாக்கு போய் கோர்ட் கொடுக்கறதா இருந்தா லேட் ஆயிடும். நீ போய் அப்பா கொடுத்துட்டு வரியா? சரிம்மா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன்னு.
பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். அட்டோரி இன்னைக்கு நல்லா மாட்ட போற. உங்க அப்பா உன்னை புடிச்சு திட்டுன்னு திட்ட போறாரு. அட்டோரி எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற சொல்லு. நான் என்ன கேட்டேன், நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. இன்னைக்கு அட்டோரியோட கதை பிடிச்சது. டிங் 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 டிங். டிங் 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 டிங். டிங் 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 டிங். திட்டுவாங்க வேகமா போற ஒரே ஆள் இவன் தான். அட்டோரி திட்டு வாங்குறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்பா. தேங்க்யூ அட்டோரி, சரியான இடத்துல கொண்டு வந்து கோட்டை கொடுத்துட்ட. என்னது? ரொம்ப நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு பாருங்க. டேஸ்டா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன்னு நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. கெமுமாக்கி, இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துகிட்டு இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? போதும், டிங் டிங் சொல்லு. டிங் டிங். நாங்க ஸ்பான்சருக்காக அலைய போறோம். டிங் டிங். பாக்க அழகா இருக்கு. எதை வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா தம்பி, இந்த இருக்கு. கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. ஓ அப்படியா? கண்டிப்பா நான் இதை வாங்கிக்கிறேன். ஓ ஆனா என்கிட்ட இவ்வளவு பணம் தான் இருக்கு. ஹட்டோரி, ஷின்சோ, ஷிஷிமாரு எல்லாருக்கும் பேஸ்ட்ரீஸ் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வந்த. குறைஞ்ச விலையில ஏதாவது இருக்கா? இருக்கு. இந்த பைத வாங்கிக்கோ. தேங்க்ஸ். குட் ஈவினிங் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? பாப்பா, உனக்கு என்ன வேணும்? கேமுமாக்கி, நீ கூட இந்த கடையில தான் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ்லாம் வாங்குவியாப்பா? ஆண்டி, இதுல எனக்கு ஒண்ணு தாங்கல. ஓ, நிச்சயமா குடுக்கறேன்ப்பா. ஆண்டி, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எனக்கு இந்த கேக்குனா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். ஆஹா, கேமுமாக்கி கேக்குறதெல்லாம் காஸ்ட்லி கேக்கா இருக்கே. ஆண்டி, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தம்பி, நீ கேவலமா இருக்க. கேமுமாக்கி நில்லு. அடிக்க வரானோ? கேமுமாக்கி, நீ காசே கொடுக்காம கேக்க வாங்கிட்டு வந்துட்ட. ஆமா, அப்படிதான். அப்படின்னு என்ன அர்த்தம் எனக்கு புரியல. விஷயம் என்னன்னா, அந்த கேக் ஷாப்பை பத்தி நம்ம ஸ்கூல்ல நான் தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா சொல்லணும்னா நான் தான் ஸ்பான்சர். என்ன சொல்ற, ஸ்பான்சரா? ஆமா, ஸ்பான்சர்ன்றதுனால அப்பப்ப ஃப்ரீயா கேக் கொடுப்பாங்க. ஐஸ் வச்சு ஆட்டிய போட்டுருவேன். வரட்டுமா? பையன் தெளிவா இருக்கான். இது சூப்பரா இருக்கு. என்ன கொண்டா? இவ்வளவு நல்ல ஸ்வீட் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு காரமா ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா, எனக்கு கூட. தம்பிங்களா, பேராசை பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கெனிச்சு நமக்காக பாக்கெட் மணி எல்லாம் காலி பண்ணிட்டான். பாவம், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அது உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம், பேசாம நாமளே ஸ்பான்சர் ஆயிட்டா? என்ன சொல்ற கெனிச்சு, ஸ்பான்சரா? புதுசா எதுலயும் மாட்டி விடுறானே இந்த பையன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த கடைய பத்தி உங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் குடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆண்டி, கரெக்டா சொல்றீங்க. நீங்க எனக்கு 6 குக்கீஸ் கொடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல உங்க கடையோட ஆட் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கென்சி. Thank you very much. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கடைய பத்தி எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஆட் எழுதி ஆகணும். நான் போய் அந்த வேலையில மூழ்கிறேன். என்னதே ஸ்கூல் நியூஸ் பேப்பரா? ஆமா ஆமா. சார், பேப்பர்ல நீ என்ன போடுறதா இருக்க? அது அது வந்து என்னன்னா, கெமோமாக்கிங்கிற ஸ்பான்சர்ங்கிற எனக்கு ஒண்ணுமே புரியலையா? என்னப்பா அது? சார், நீங்க வேணா உங்களை விசாரிச்சு பாருங்க சார். அப்பதான் நான் சொல்றது உண்மைன்னு புரியும். உங்க ஸ்கூல்ல எங்க கேக் ஷாப்ப பத்தின அட்வர்டைஸ்மெண்டா? இல்லங்க, நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. ஆனா ஆண்டி, நீங்க தான் அன்னைக்கு கெமுமாக்கிக்கு எல்லா சாக்லேட்ஸையும் ஃப்ரீயா கொடுத்தீங்க. அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் என் கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிட்டு மொத்தமா வந்து என்கிட்ட காசு கொடுப்பான். இந்த கெமுமாக்கி என்னைய ஏமாத்திட்டானே. அந்த கடைக்கு நான் தான் ஸ்பான்சர், அதனால கேக்கலாம் ஃப்ரீ தான். என்ன தைரியம் உனக்கு? அந்த வயசானவங்களை ஏமாத்துறியா நீ? உன்னை என்ன பண்ற பார். முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு காசு கொடு. ஓகே சார். போய் கொடுங்கறல, காது கேக்கல? ஸ்கூலுக்கு வாணி. வாங்கின குக்கீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான்.
ஷின்சா ஷிஷிமாரு குக்கீஸ்ல எங்கப்பா? வாங்கிட்டு வந்து குட்டோன்னு சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? டிங் டிங், கெனிச்சி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மயங்கி விடுற? என்னன்னு சொல்லு கெனிச்சி. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. இது பார் கெனிச்சி, நாம சில புது டெக்னிக்கை யூஸ் பண்ணனும் வை, இந்த ஷாப் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அப்புறம் நாம பணம் கொடுக்க வேண்டாம்ல. அப்படின்னா நீ என்ன சொல்ல வர? அந்த மாதிரி நிஜமா நடக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங், நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இதுவும் சரியா இருக்கும். டிங் 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 டிங். ஹட்டோரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. இது எங்க நிஞ்சா பயன்படுத்துற புது டெக்னிக். இத வச்சு அட்வர்டைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்டியான குக்கீஸ சாப்பிடணுமா? உடனே இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ருசிகரமான குக்கீஸ் வேணும்னா உடனே இந்த கடைக்கு வாங்க. டிங் 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 டிங். உலகத்துல வேற எங்கேயும் இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் வாங்க, பார்த்து ரசிங்க. எப்படி இருக்கு பாட்டியா? இங்க கிடைக்கிற ஸ்வீட்ஸ் உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. டிங் 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 டிங். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே வாங்கிட்டோங்க. எல்லாரும் வாங்க, வந்து வாங்கிட்டு போங்க. இந்த கடையில இருக்கிற டேஸ்ட் எங்கேயும் கிடைக்காது. இங்கேயே வந்து வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க, வாங்கிக்கோங்க. இந்த கடையில கிடைக்கிற மாதிரியான குக்கீஸ் உலகத்துல வேற எங்கேயுமே கிணிச்சி மாதிரி இருக்கு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்கே வாங்குங்க. வாங்க வாங்க, என்ன நடக்குதுங்க? டிங் 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 டிங். எல்லாரும் இங்கேயே வாங்க, உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கங்க. இந்த ஊர்ல இதுதான் சிறந்த கடை. டிங் டிங். டீச்சர் நம்மள பாத்துட்டாரு, சீக்கிரம் ஓடுங்க. அந்த கேக் கறக்கறமா காசு கொடுக்க சொன்னா ரோட்ல இருந்து சர்க்கஸ் பண்றானுங்களா அவனுங்க? நல்ல வேளை, டீச்சர் மட்டும் நம்மள கண்டுபிடிச்சிருந்தா அவ்வளவுதான். ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான். ஆனா நல்ல விஷயத்துக்கு போய் சொல்றது தப்பு இல்லன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. டிங் டிங். கெனிச்சியோட திறமை அவனுக்கே தெரியறது இல்ல. டிங் டிங். நாளைக்கு ஏதோ சில்லுன்னு இருக்கிற தண்ணியில போட்டி நடக்க போதாம். நம்ம ஊர் பக்கத்துல இருக்கிற ஆத்துல தானா, அதுவும் காலையில 10 மணிக்கா. ஏய், அங்க பாத்தியா? யார் வேணாலும் அந்த போட்டியில கலந்துக்கலாமா? அந்த தண்ணி வேற ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும், அதுல நீச்சல் அடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாச்சே. இது ரொம்ப முக்கியமான போட்டி, சொல்றது புரியுதா? அது எனக்கு நல்லா தெரியும் சார். நானும் இதுல கலந்துக்கலாமா சார்? வெரி குட் கேமமாக்கே, உண்மையிலேயே நீ பெரிய தைரியசாலி தான். கெமமாக்கி முன்ன நினைச்சு எனக்கு பெருமையா இருக்கு. இதெல்லாம் எனக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி யுமிகோ. கவலையே பட மாட்டேன். என்ன கெனிச்சி மாதிரி பைதாங்கோலின்னு நினைச்சிட்டு இருக்கியா? நம்ம எல்லாம் கில்லிமா. அடேங்கப்பா. நான் ஒண்ணு அவனுக்கு சலச்சவ இல்ல யுமிகோ. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குன்னு நீ பயந்தே கெனிச்சி. சின்ன வயசுல எனக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்காங்க யுமிகோ. தண்ணி எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் ஐயா கில்லி மாதிரி நீச்சல் அடிப்பேன். ஓகே பசங்களா, நம்ம ஸ்கூல் சார்பா இந்த போட்டியில கெமமாக்கியும் கெனிச்சியும் கலந்துக்க போறாங்க. தயாரா இருங்க. சரிங்க சார். ஐ நல்லா சுட்டுட்டு. எங்க போற? எங்க கூட வந்து விளையாடு. வா விளையாடலாம். என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க கெனிச்சி? ஷின்சோ, நீயும் ஒரு நிஞ்சா தானே, எனக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுப்பா. அதுல உனக்கு என்ன டவுட்? அதான் எனக்கும் டவுட். எதுக்காக டபுள் இவ்ளோ ஐஸ் கட்டிய போடுறீங்க? ட்ரெயினிங்ன்றது ரொம்ப முக்கியம். நான் சொல்ற மாதிரிலாம் நீ செஞ்சா அப்புறம் உனக்கு ஈஸியா இருக்கும். ஆமா. இப்ப பாருங்க, எவ்வளவு ஜில்லுன்னு இருந்தாலும் வெளியில வரக்கூடாது. டிங் டிங். கெனிச்சி சில்லுன்னு இருக்கிற தண்ணியில நீச்சல் அடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். முடியாத விஷயத்துக்கு எதுக்கு சவால் விட்டு வரான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆமா, உன்னால முடியாத காரியத்தை செய்வ, நீ ஏன் சவால் விட்டு வர? ரொம்ப ஓவரா பேசாதீங்க. நான் அந்த போட்டியில நிச்சயமா கலந்துக்க தான் போறேன். ப்ளீஸ் ஹட்டோரி, தயவு செஞ்சு உன்னோட நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நான் உன்னதான் நம்பி இருக்கேன். உனக்கே தெரியல கெனிச்சி, இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. என்னது, ஹெல்ப் பண்ண மாட்டியா? ஆனா அந்த கெமமாக்கி உன்னை கிண்டல் அடிப்பான், அதுக்காக நான் ஏதாவது செய்யறேன். கவலைப்படாத, உனக்கும் சேர்த்து நானே யோசிக்கிறேன். புதுசா ஏதாவது நிஞ்சா டெக்னிக்கா கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஆனா சில்லுன்னு தண்ணியில இருந்தா சளி பிடிக்காம இருக்க எந்த நிஞ்சா டெக்னிக்கும் இல்லையா? ஐடியா, எனக்கு ஒரு சூப்பர் டெக்னிக் ஞாபகம் வந்துருச்சு. என்னது? டிங் டிங். இந்த Dress பார்,
இந்த Dress பாக்குறதுக்கு உங்க சரும கலர்லயே இருக்கும். இந்த Dress போட்டுக்கிட்டீனா உனக்கு குளிரே எடுக்காது கெனச்சி. அது மட்டும் இல்ல, இதுல காத்து இருக்கிறதுனால உனக்கு வெயிட் கூட கம்மியா தான் இருக்கும். அதனால இத போட்டுக்கிட்டு ஈஸியா நீச்சல் அடிக்கலாம். உனக்கு குளிரே தெரியாது. இந்த Dress போட்டுக்கிட்ட மாதிரியும் இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் அந்த Dress போட்டுக்கிட்டு ஜாலியா நீச்சல் அடிச்சு இதுல ஜெயிச்சிடுவேன். என் உடம்புல Dress இருக்கிற மாதிரியே தெரியல ஹட்டோரி. டிங் டிங், இதுதான் நிஞ்சா டெக்னிக்ல 2 சைட் டெக்னிக்னு சொல்லுவோம். நீ சொல்ற வார்த்தை வாயில நுழையல, ஆனா டெக்னிக் மட்டும் சூப்பர். ஆனா உனக்கு என்னச்சு, இந்த Dressஆல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதை மட்டும் நீ மறக்கவே கூடாது, புரியுதா? என்னது சின்ன பிரச்சனையா? என்ன அது? நான் உனக்கு முன்னாடியே சொன்னல, இதுல காத்து நிறைஞ்சிருக்கும்னு. அதனால ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட இது கிழிஞ்சு போயிடும். அதனால இந்த Dress போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா கெனச்சி? ஹேய், உனக்குதான் தெரியல, நான் எப்பவுமே ஜாக்கிரதையா இருப்பேன். கவலைப்படாத. கெனிச்சி, உண்மையிலே நீ தைரியசாலிதான். இந்த போட்டில நமக்கு பிரியாணி சாப்பிடுற மாதிரி பாத்துக்கிட்டே இரு. அந்த கெமுமாக்கி கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஓவர் கூலா இருந்துன்னா பிரச்சனை தான், புரியுதுல? ஐயோ, அவங்கள பாத்தியா? கெனிச்சி இங்க வருவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இங்க பாரு கியோ, அவங்க ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அதனால நீ அங்க போயிட்டு அட்டோரி ஏதாவது பண்றானான்னு பாத்துட்டு உடனே எனக்கு சொல்லு, சரியா? ஓகே பாஸ், நான் போனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. ஓகே பசங்களா, எல்லாரும் போட்டிக்கு தயாரா இருங்க. போட்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிடும். எல்லாரும் ரெடியா தானே இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு வாங்க. கெட் ரெடி, கிளம்புங்க. அடட, ஸ்விம்மிங்ங்கிறது இவ்வளவுதானா? ரொம்ப ஈஸியா இருக்கே. ஹலோ கெமுமாக்கி. பாரு, நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. என்ன மீறி போயிடுவியா? வேகமா போ, சீக்கிரம் போ கெனிச்சி. நீ தான் முதல்ல வர போற, சீக்கிரம் வா. ஏதோ என்னால முடிஞ்சது. ஆஹா, நமக்கு வைத்திருக்கும் கியோ அடிமை மிக திறமைசாலி. ஐயோ, ஐய், பிரியா. என்ன யாரு கட்டினது? டிங் 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 டிங். கெனிச்சி, கெமுமாக்கி, ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க போட்டியில ஜெயிச்சீங்களோ இல்லையோ, கலந்துகிட்டதே பெரிய விஷயம். எனக்கு அது போதும். ஏய் கியோ, அவனை கட்ட சொன்னா என்னையும் சேர்த்து கட்டிட்டியா? உன்னாலதான் இப்படி. ஏய், நில்லு, எங்க ஓடுற? டிங் டிங். எந்தவித பிரச்சனையும் இல்லாம போட்டி நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஹட்டோரி? கெனிச்சி, சீக்கிரமா உன் Dress போட்டுக்கோ, இல்லனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். நான் தான் நீ கொடுத்த ஸ்பெஷல் Dress போட்டுட்டு இருக்கனே, அப்புறம் எப்படி எனக்கு ஜலதோஷம் பிடிக்கும் ஹட்டோரி? உண்மையை சொல்லனா அது தண்ணிக்குள்ளே போ கிஞ்சி போச்சு. ஏய், ஆமாப்பா. எப்படி மட்டக்கட்டுல? என்னோட Dress கிழிஞ்சு போயிட்டே இருக்கே. இப்ப நான் என்ன பண்றது? குளிர ஆரம்பிச்சிடுச்சே, என்ன பண்றது? கெனிச்சி, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. ஏன் இப்படி பயந்து சாகுற? டிங் டிங்.